அனைவருக்கும் வணக்கம். HPM யூடியூப் சேனல் அதன் மூலியமாக நேற்று கண்ணெடுத்து பைங்கிளி பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி அவர்கள் 1938 பிறந்து 2025 கிட்டத்தட்ட 87 வயது ஆகிறது. உடல் உபாதை காரணமாக அவர் இறைவனடி எய்துவிட்டார். அவருடைய ஆத்மா சாந்தியடைய அனைவரும் பிரார்த்தனை பண்ணுவோமாக. இதில் அனைத்து டீட்டெயில்ஸிலும் இந்த பேப்பரில் உள்ளது. அவருடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் அனைத்து டீட்டெயிலும் இதில் உள்ளது. அடுத்தபடியாக நான் ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகர் மற்றும் அனைத்து ரசிகரும் அதில் எம்ஜிஆருடன் 26 படத்தில் நடித்திருக்கிறார். அந்த படத்தில் ஒவ்வொரு படத்திலும் ஒரு 2 லைன் நான் பாடுகின்ற ஆசையினால் பாடுகிறேன். 2 லைன் நீங்கள் அதை யூடியூப்பில் போட்டு பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா நான் 26 படமும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் படம் 1958 நாடோடி மன்னன். அதில் தான் ஃபர்ஸ்ட் படம். அதில் கலரில் நடித்திருப்பார். அதில் ஒரு 2 லைன் பாட்டு. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இந்த காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இன்ப காவிய கலையே ஓவியமே. சுடர் மன்னன் கொண்டு மலர் கொண்டு மாதலீரே ஆறுயிர் பூங்கொடியே இன்ப காவிய கலையே ஓவியமே. மகிழ் பொன்னாமே புதுமை வாழ்விலே ஓ இந்த மாதிரி நடிச்சிருப்பார் நாடோடி மன்னன். அது முதல் பாட்டுக்கு வேற மாதிரி வரும். அவருடைய முதல் சீனே கலர் சீன் தான் நாடோடி மன்னன். அது ஒரு பாட்டு. ஒரு தாய் சொல்லை தட்டாதே 61. சிரித்தி சிரித்தி என்னை சிறையிலிட்டார், சிரித்தி சிரித்தி என்னை சிறையிலிட்டார், அண்ணன் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தார். பிறகு திருடாதே என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சொல்லுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே. பிறகு குடும்பத் தலைவன் பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு, எட்டினிலும் எழுதியதும் ஒரே ஒரு பாட்டு, எட்டினிலும் எழுதியதும் ஒரே ஒரு பாட்டு, பெற்ற தந்தையையும் மறப்பதில்லை ஒரே ஒரு பாட்டு. இது 62 வந்தது. அடுத்தபடியாக அதே 62 மாட போறா. சிரிக்க தெரிந்தால் போதும் மனம் மலராமே. அது 62. பாசம் அதே 62. பாசத்தில் பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பால் வண்ணம் பருவம் கண்டு தேன் வண்ணம் உருவம் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். அது அடுத்தபடியாக தாய காத்த தனையன். காவேரி கரை இருக்கு அரைமேலே பூத்து இருக்கு, பூ போல பூத்து இருக்கு, பூத்து விட்டால் நலம் இருக்கு, கொஞ்ச வண்ண கிளி இருக்கு, அடுத்த வண்ணம் நலம் இருக்கு, நெஞ்சினிலே நினைவிருக்கு. அதனுடைய பாட்டு தாய காத்தத்தனை 62. அடுத்தது தர்மம் தலை காக்குத்துல. அதுலயும் அதே மாதிரிதான். தர்மம் தலை காக்கும் சமயத்தில் உயிர் காக்கும். அதுக்கு ஒரு நீதிக்கு பின் பாசம். நீதிக்கு பின் பாசத்துல பாட்டு ரொம்ப பிரமாமே இருக்கும். எல்லா பாட்டுமே தேக்கு மரம் உடலை தந்தது ஆஹா சின்ன யானை நடைய தந்தது
ஓஹோ அந்த மாதிரி. இது நீதிக்கு பின் பாசம் படத்தில் உள்ள பாட்டு. சிரித்தாலும் போதுமே செவ்வானம் தோன்றுமே, பார்த்தாலும் போதுமே பழஞ்சாறு ஊருமே. அது நல்லா இருக்கும். அடுத்தபடியாக படகோட்டி, கேட்கவே வேண்டாம். லவ் சீனில் உள்ள பாட்டு அது. காதல் சீனில் நல்ல பாட்டு. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். அடுத்தபடியாக பெரிய இடத்து பெண். அன்று வந்ததும் இதே நிலா சச்சா, இன்று வந்ததும் அதே நிலா சச்சா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்குள் ஒரே நிலா. பெரிய இடத்து பெண். அடுத்தது தெய்வத்தாய். தெய்வத்தாயும் பாட்டுங்களா. வடக்கிளி தெய்வத்தாய் படம். பறவை என் கடமை. என் கடமை பாட்டு சூப்பராக இருக்கும். பறவை படத்தோட்டம். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசு மொழியா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசு மொழியா, கோயில் கொண்ட சிலையா குத்து மலரா. அடுத்தது ஆசிமுகம். நீயா இல்லை நானா, ஒரு நிலையிலிருந்து மலையில் விழுந்தது நீயா இல்லை நானா. பறவை எங்க விட்டு பிள்ளை. பெண் போனா இந்த பெண் போனா அவள் பின்னாலே என் கண் போகும், வந்தாயோ கூட வந்தாயோ. அடுத்தபடியாக கலங்கரை விளக்கம். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், பொன்னிலில் பூத்தது புதுவானில், இன்னலில் தோண்டத்தில் நினைவேனில். அது அந்த படம். அன்பே வா, கேட்கவே வேண்டாம். லவ் ஸ்டோரி படம். நான் பார்த்ததில்லை அவள் ஒருத்தியே தான், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், நீ மூடே வெட்கம், உன் மாலை மயக்கம், உன் மாலை மயக்கம். அடுத்தபடியாக நான் ஆணையிட்டால். அதில் நல்ல வேலை நான் பிடித்துக் கொண்டே என் வாழ்விலே என்னிடம் அழைத்து வந்தேன். ஓ அது நாடோடி படத்தில் பாருங்க. அதுவும் சூப்பரான பாட்டு. அன்றொரு நாளில் தேனிலவில் அவள் இருந்தால் என் அருகில், நான் அடைக்கலும் கொண்டேன் அவள் அருகில். இது நாடோடி. அடுத்தபடியாக பறக்கும் பாவை. பறக்கும் பாவை படத்தில் சூப்பரான பாட்டு. கல்யாண நான் பார்க்க சொல்லலாமா, நான் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. அவருடைய ஸ்டைல் நல்லா இருக்கும். அடுத்தபடி பெற்றால்தான் பிள்ளை. சக்கரை கட்டி ராசாத்தி என் மனசை வச்சிக்கோ காப்பாத்தி, சந்தன கட்டி மேடையிலே நாம் சாந்திக்கவோ மகராசி. அது சூப்பரான. அடுத்தது அரச கட்டளை. முகத்தை பார்த்ததில்லை, இந்த மொழியை கேட்டதில்லை, வரும் சுகத்தில் அறிந்ததில்லை, மனமோகம் வந்ததென்ன. சில படங்கள் 2 படம் விட்டுருக்கலாம். இருந்தாலும் ஜாஸ்தியாக சொல்ல வரும்போது அனைத்துமே நீங்கள் 26 படத்தில் யூடியூபில் போட்டால் நன்றாக இருக்கும். ஸ்டைல், அவங்களுடைய ரசனைகள் எல்லாம் நல்லா இருக்கும். அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை. எனக்கு தெரிஞ்சதை பாடியிருக்கிறேன். கமெண்ட்ஸ் கொடுங்க. HPM யூடியூப் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். நன்றி, வணக்கம்.